Watch full episodes. Subscribe now. மாமன்னர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! மாமன்னர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! மாமன்னர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! மாமன்னர் இந்திரவர்மர் வாழ்க! நாட்டு மக்களே, இந்த நாள் தோலக்பூர் மக்களுக்கு உண்மையிலேயே பாக்கியமான நாள்னு நான் சொல்லுவேன். நம்ம நாட்டோட சிறந்த எதிர்காலத்திற்காக உர்தாஞ்சல் ராஜ்யத்துக்கு நானே போய் நம்ம நாட்டுக்காகவும் உங்க வளத்துக்காகவும் ஒரு வைரத்தை வாங்கி வந்திருக்கேன். பேரு கோஹினூர். இதோ பாருங்க. இந்த வைரத்தை அரண்மனையில ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா கவனமா வச்சிக்க போறேன். முக்கியமான விழாக்கள் நடக்கும் போது மக்கள் இத பார்க்கறதுக்காக கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். இத பாதுகாப்பா வச்சிக்கிறது தோலக்பூர் மக்களோட மிகப்பெரிய கடமையும் கூட. நம் நாட்டு மக்கள் சந்தோஷமா வாழ்வதற்காக வாழ்த்துக்கள். சுவாமி, கோஹினூர் வைரத்தை இப்ப நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம நாட்டுக்கு தேவை. அதுக்காக தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டிருக்கேன். ராஜா, ஒரு உண்மை இருக்கு. வைரம் வச்சிருக்கிற மன்னர் எப்பவும் சாம்ராட்டா இருப்பான். அதே நேரத்துல இன்னொரு உண்மையும் இருக்கு. இந்த வைரம் இருந்ததால எவ்வளவோ நாடுகள் ராஜாவோட சேர்ந்து அழிஞ்சும் போயிருக்கு. இந்த வைரம் சொல்ல போனா 3200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நதிக்கரையோரத்துல இருந்தது. ராஜா, சரித்திரத்தை புரட்டி பாருங்க. பல மன்னர்களுக்கு இந்த வைரம் பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கு. அதே நேரம் பல மன்னர்கள் அழிஞ்சும் போயிருக்காங்க. இப்போ இத வச்சிக்கிறதும் வச்சிக்காம இருக்கிறதும் எல்லாமே உங்க முடிவுல தான் இருக்கு. சுவாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்து நான் இந்த வைரத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன பொறுத்தவரை இது நிச்சயமா எங்க நாட்டுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். நான் வைரத்தை நம்ம நாட்டுல வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போ உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு தேவையா இருக்கு. ராஜா, ஒரு வழி இருக்கு. இந்த வைரத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இது எப்பவும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குமா. பிரமாதம். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நான் இந்த வைரத்தை என் அன்பு மகளான இந்துமதிக்கு மாலையா அணிவிச்சிட்டா நல்லதுதானே நடக்கும். நல்லது ராஜா, நல்லது. இது ரொம்ப நல்ல யோசனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கும் ஒரு வயது வரம்பு இருக்கு. அதாவது உங்க மகள் 16 வயது ஆகிற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியது இருக்கும். காத்திருக்க வேண்டி இருக்குமா? ஆமா ராஜா, அப்ப இந்த வைரம் உங்களுக்கு நல்லதை செய்யும். அது வரைக்கும் இந்த வைரத்தை பாதுகாத்து உங்க நாட்டையும் பாதுகாப்பா வைக்கிறது உங்களோட மிகப்பெரிய பொறுப்பா இருக்க போகுது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லது சுவாமி, அப்படியே செய்றேன். ஓ ஜானி, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? ஒரு குட் நியூஸ். உனக்காக ஒரு கோல்டன் சான்ஸ். கோல்டன் சான்ஸா? ஆமா, இந்தியா ஒரு சின்ன குட்டி கிங்டம். தோலக்பூரோட கிங் இந்திரவர்மன் கோஹினூர் டைமண்ட் வாங்கி இழுக்கான். இட்ஸ் a small kingdom. செக்யூரிட்டிஸ் எல்லாம் நாட் குட். அந்த டைமண்டை திருடுறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான வேலையா இழுக்கும். ஆனா இந்த வேலையை செய்ய இந்தியாவுக்கு யாரு போவாங்க? சின்டாவ். சின்டாவ்? ஆமா, அது நிஞ்சாஸ் தான்.
இவங்க தான் நமக்கு ஆப்பிரிக்கால இருந்து பேர்ல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எஸ் எஸ், அவங்க எல்லாம் சூப்பர் எக்ஸ்பர்ட் நிஞ்சா. ஆனா அவங்க நிறைய மணி கேட்பாங்களே. ஓ படி, லட்சங்களை தூக்கி போடு, கூடி கணக்குல அப்புறம் ஆளு. ஈக்குவல் ஷேர், அக்ரீட். பட் நிஞ்சா எதுக்கு? ஓ யூ கூல். அதாவது ஜப்பானோட பிரின்ஸும் டோலக்பூரோட கிங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஜின்டாவுக்கு தமிழ் நல்லா தெரியும். அப்படியா? பிரின்ஸோட போய் லெட்டரை எடுத்துக்கிட்டு ஜின்டா டோலக்பூருக்கு போவான். Now follow the plan. Oh, wonderful idea. But ஜின்டா இந்த வேலையை செய்ய தயாரா இருக்கானா? Of course. வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்ப நான் அவனை உள்ள கூப்பிடட்டா? எஸ் எஸ். வெல்கம் ஜின்டாவ். உனக்காக ஒரு புது ஆஃபர் வச்சிருக்கேன். நானும் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி இருக்கேன். 20 lakhs கிடைக்கும். ஒட்டுக்கறியா? நான் எங்க போக வேண்டியது இருக்கும்? இந்தியா, டோலக்பூர் கிங்டம். டோலக்பூர். அந்த கிங் பிரின்ஸ் மகாடாவோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. டீல் ஓகே தானே? ஓகே. அப்போ இந்தா 10 lakh rupees அட்வான்ஸ் பணம். மீதி 10 lakh rupees காட்மண்டுல கிடைக்கும். எங்களுக்கு கோயினூட டெலிவரி பண்ணதும் கொடுத்துடுவேன். ஓகே? வாவ், டன். வணக்கம் அண்ணா. ஒரு ஆள் இத கொடுத்தாரு. உங்களை சந்திக்கணும்னு விரும்புறாரு. அவரை உள்ள அனுப்பு. வாங்க மிஸ்டர் ஜின்டாவ். அப்போ நீங்களும் உங்க குழந்தைகளும் நிஞ்சாவா? கராட்டே, குங்ஃபு எக்ஸ்பர்ட். பிரமாதம் பிரமாதம். சரி, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. மகாராஜா, உங்களையும் உங்க ஊர் மக்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்காக உங்க ஊர்ல ஒரு ஷோ நடத்த போறோம். நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஜப்பான்ல பிரின்ஸ் மிகாடோவுக்கு முன்னாலேயே ஷோ நடத்தி இருக்கீங்க. இந்த லெட்டர்ல உங்களை அவர் ரொம்ப பாராட்டி இருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு. மகாராஜா, உங்களையும் தான் உலகம் முழுக்க பாராட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியா? எதை பத்தி? கோஹினூர் கல்லு இன்னைக்கு உங்க நாட்டுல இருக்கு. வேர்ல்ட் ஃபேமஸ் கோஹினூர். சந்தோஷம். நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் வைரத்தை பார்த்ததே கிடையாது. மகாராஜா, எனக்கு அந்த வைரத்தை காட்ட முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா. நீங்க பிரின்ஸ் மிகாடோவோட சிபாரிசுல இங்க வந்திருக்கீங்க. எங்க விருந்தாளி நீங்க. வாங்க, கோயினூர் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. வாவ் வாவ், மை காட், என்ன அற்புதமான ஒளி இது. ஆனா மகாராஜா, இங்க செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்கு? பலமான பாதுகாப்பு இருக்கு. பார்க்க ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா, கண்டிப்பா பார்க்கலாம். சிப்பாய்கள் யாரும் ஓடி வரக்கூடாதுன்னு முதல்லயே போய் சொல்லிடு. சரி மன்னா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம் மகாராஜா, அற்புதம்.
ஆனா ஆனா மகாராஜா, மேல இருந்து ஒருவேளை வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை ஏன் காட்டுறேனே. ம். வா, வண்டர்ஃபுல், அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். அப்புறமா இன்னொரு சந்தேகம் மகாராஜா, ஏதாவது பறவை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பறவையா? பறவையால எப்படி உள்ள பறந்து வர முடியும்? அற்புதம் மகாராஜா, அற்புதம். உங்க வைரம் ரொம்ப நல்லா பாதுகாப்பா இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி ஆகணும். ரொம்ப அற்புதமா ஐடியா செஞ்சு வச்சிருக்கீங்க மகாராஜா. நன்றி. ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. நாளை மறுநாள் உங்க ஷோ இங்க நடக்கும். ரொம்ப 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 நன்றி மகாராஜா. டோலக்பூர் மக்களே, ஒரு அருமையான நிகழ்ச்சியை நீங்க பார்க்க இங்க வந்திருக்கீங்க. இந்த கலை ஜப்பான்ல மிக மிக பிரபலமான ஒரு கலையாகும். இவங்க ஜின்டாவ், ஐமீடா மற்றும் இவங்க குமாடி. இந்த கலையை பார்த்துட்டு நம்ம இளைஞர்களும் இத கத்துக்கிறதுக்கு நிச்சயமா ஆர்வம் காட்டுவாங்க. முதல்ல வர போறது இமீடா. என்ன இது? ஒரே சிரிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. குமாடி. பிரமாதம், அற்புதமா இருந்தது. பாராட்டுக்கள் ஜின்டாவ். இந்த அற்புதமான அபார ஷோவுக்காக எங்க சார்பில் 14,000 ரூபாய்க்கான இனாம வாங்கிக்கோங்க. சூப்பர். என்ன பீம், இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஜின்டனை சந்திக்கிறதுக்காக வந்தோம். நிஞ்சா குங்ஃபு கராத்தே கத்துக்க ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் எங்களுக்கு கத்து கொடுப்பாரா? நானும் கத்துக்க அவங்க கிட்ட போனேன். ஆனா அவங்களோட பிராக்டிஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால யாரையும் சந்திக்கல. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓ சரி சரி, நாங்க நாளைக்கு காலையில அவங்கள வந்து சந்திக்க வரோம். இப்ப நாங்க கிளம்புறோம். நில்லு பீம்,
காலையில தானே சந்திக்கணும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கோங்க. இங்க இருந்தே காலையில பாத்துக்கோங்க. சரி, அப்படியே பண்ணிடலாம். யாரது? லைட்ட போடுங்க, யாரோ வந்திருக்காங்க. இந்துமதி, இது ஆபத்து. நில்லு நில்லு நில்லு. என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீங்க என்னோட தங்கச்சியோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். மன்னா, அவரு உண்மையிலேயே தன்னோட தவற நினைச்சு வருந்துறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரி, பீம் சொன்னதால இவங்களை நான் மன்னிச்சிடுறேன்.
வைரம் தொலைஞ்சு போயிடுச்சேன்னு எனக்கு வருத்தமே இல்ல. என்ன என்கிட்ட 2 வைரங்கள் இருக்கு. ஒண்ணு என் மகள் ராஜகுமாரி இந்துமதி, 2வது என்னுடைய பீம் குட்டி மாவீரன்.